ஹாய் ஹலோ டியூட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்குது ஏவிஆர் அனிம் டாக்ஸ்னா அவங்க ஏவிஆர். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு புது அனிமே அண்ட் ஆன்கோயிங் அனிமே பற்றி தான் பார்க்க போகிறோம். சகமோட்டோ டேஸ். கண்டிப்பாக இதை பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல, இப்போ தான் இந்த ஃபஸ்ட்டு 2 எபிசோடு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள், வேற மாதிரி இருக்குது. அண்ட் மாங்காவுமே நல்லா இருக்கும்னு கேள்விப்பட்டேன். ஸோ இந்த அனிமையோட ஃபஸ்ட் எபிசோட் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இந்த அனிமையை நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு ஒரு லைக்கை தட்டி விட்டிங்கன்னா எனக்குமே மோட்டிவேஷனாக இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்கில் ஒருத்தனை காட்டுறாங்க. அவனும் வேற மாதிரி வந்து ஃபைட்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அண்ட் அங்கே இருக்கிறவங்களாம் கன்ஸ்லாம் வச்சு ஷூட் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் ஒன்றுமே பண்ண முடியல. தலைவன் ஒரு கத்தியை வச்சு மட்டுமே அத்தனை பேரையும் அடிச்சுக்கிட்டு இருக்கான். அதுவும் இல்லாமல் சல்லுன்னு ஓடுறான். அவங்களாம் எங்கடா அவன் அப்படின்னு தேடுறாங்க. ஆனால் அவங்கள ஈஸியாக இவன் கொன்னுடுறான். ஸோ இந்த மாதிரி பண்ணுறான்ல, இவன் தான் சகமோட்டோ டோரோ, ஒரு பெரிய ஹிட்மேன்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அண்ட் இவன் பேரை கேட்டாலே மற்ற கேங்ஸ்டர்ஸ்லாம் உச்சா போயிடுவாங்க. அந்த அளவுக்கு மாசான ஆள். ஆனால் அந்த ஒரு நாள் வர வரைக்கும், ஏன்னா அன்னைக்கு ஒரு நாள் ஒரு ஷாப்பில் ஒரு பொண்ணை பார்த்து லவ்வில் விழுந்துடுறான். அண்ட் அப்படியே கல்யாணம் குழந்தை அப்படின்னு ஆகிடும். ஸோ இதுக்கப்புறமா நாட்கள் போக அவனும் கொஞ்சம் குண்டாயிடுவான். ஆனால் இந்த உடம்பு வச்சு தப்பாக நினச்சிடாதீங்க மக்களே, தலைவன் அப்போவுமே ஃபார்மில் தான் இருப்பான். ஸோ அந்த நேரத்தில் ஒருத்தன் சகமோட்டோவை பார்க்க வரான். அண்ட் அப்போ ஷாப்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பையன் கிரிக்கெட் விளையாடிட்டு இருப்பான். அப்போ அங்கே ஒரு ஆள் டோரை திறக்க, இவன் பேக்கில் இருந்த இங்கு அவன் பேண்ட்டில் தெறிக்க அந்த ஆள் அந்த சின்ன பையனை அடிக்க போகும்போது சகமோட்டோ அந்த ஆளை கையை பிடிச்சி கழுத்தில் சொருகிடுவான். ஆனால் வெறும் அவன் இமேஜினேஷனில் மட்டும்தான். அண்ட் இதெல்லாம் ஒருத்தன் சகமோட்டோவை பார்க்க வந்தான்ல, அவன் பார்த்துட்டு இந்த அது வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்ல, எனக்கு தெரியலையா நான் தான் சின்னு அப்படின்னு சொன்ன உடனே அவன் கண்ணத்தில் ஒரே அறை தான். அண்டு மறுபடியுமே இது ஒரு இமேஜினேஷன் தான். ஆனால் இந்த விஷயத்தை சின்னால் பார்க்க முடியும், ஏன்னா அவனுக்கு இப்படி ஒரு ஸ்பெஷல் எபிலிட்டி இருக்குது. ஸோ சகமோட்டோ, நான் உங்களுக்கு கீழே வேலை பார்த்தவன் தான், உங்கள் இமேஜினேஷனால் கொள்றதை ஃபஸ்ட்டு நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் ஒரு லெஜெண்டரி ஹிட்மேன் தானே, இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, திரும்பி வரலாம்ல அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் அவர் கண்டுக்கிற மாதிரியே இல்லை. நார்மலாக சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சின்னு வந்து சிகரெட்டை பற்ற வச்ச உடனே அது துண்டாக போய் விடுது. இதுக்கு காரணம் சகமோட்டோ தான். அதுவும் அந்த வேகம். அதை பார்த்துட்டு இவர் குண்டா இருந்தாலும் அந்த மூமெண்ட்ஸ் அது இன்னும் அவர்கிட்ட அப்படியே தான் இருக்குது. அப்போ ஒருத்தர் சகமோட்டோ கிட்ட ஹெல்ப் கேட்குறாரு. அதை பார்த்துட்டு சின்னு, ஓ இவர் வந்து யாரையோ கொல்ல சகமோட்டோ கிட்ட ஹெல்ப் கேட்குறாரா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, அவர் ஒரு மரத்தை வெட்ட கூப்பிட்டுருப்பாரு. அதையுமே சகமோட்டோ ஃபாஸ்ட்டாக வெட்டி விட்டு ஒரு குழந்தைக்கு சாப்பிடாம இருக்கும்போது அதுக்கு சாப்பாடை ஊட்டி விட்டு அங்கே இருக்கிற பசங்களுக்கு பாலை பிச்சு ஒட்டி விட்டுன்னு ஊர் மக்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு சின்னு கூப்பிட்டு பார்த்துட்டு, இல்லை இவர் வர மாதிரியே இல்லை அப்படின்னு யோசிச்சுட்டு காரில் உட்காந்துக்கிட்டு, அவர் குண்டா இருந்தாலும் அவரோட அந்த ஆரா அது இன்னும் சூப்பராக பயங்கரமாக இருக்குது, தலைவன் இன்னுமே அதே ஃபார்மில் தான் இருக்கான் அப்படின்னு யோசிக்கிறான். அப்போ அவனுக்கு ஒரு கால் வருது அவன் பாஸ்ட இருந்து. ஆமாம் சகமோட்டோவை பார்த்தியா, அவனை கொன்னுடு அப்படின்னு சொல்ல, என்ன சொல்கிறீங்க, அவரே குண்டா இருக்காரு, அவரால் நமக்கு ஒரு பிரச்சனையும் வராது, இதை விடுங்க அப்படின்னு சொல்ல, இப்போ நீ கொல்லலைனா நான் இன்னும் ஆளுங்களை அனுப்புவேன், நம்ம கேங்கோட ரூல்ஸ் அது வந்து ஒரு கேங்ஸ்டர் டீமை விட்டு ஒருத்த வெளியே போயிட்டான்னா அவன் உயிரோடு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல, சரி எப்படினாலும் ஒருத்தன் சகமோட்டோவை கொள்ள தானே போகிறான், அதை நானே பண்ணுறேன் அப்படின்னு அடுத்த நாள் ஷாப்புக்கு போய் சகமோட்டோ நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷூட் பண்ண, அதை அவர் வாயில் இருந்த கேண்டியை வச்சு பிளாக் பண்ணி அவனை டைரக்ஷன் மாற்றி எங்கெங்கேயோ சுற்ற விட்டு கடைசியாக வந்து ஒரே கிக்கு தான் அவன் பறந்து போகும்போது அப்போ சகமோட்டோவை பார்க்க அவர் அவனுக்கு எங்கேஜில் இருந்த மாதிரி ஃபீல் அவர் கொடுக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு அவன் எழுந்துக்கிறான். அப்போ சகமோட்டோ பொண்ணு அப்பா எழுந்துட்டான் அப்படின்னு சொல்ல, அவனுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. சாப்பாடு வேறு வச்சுருக்காங்க, ஆனால் அவன் அதில் பாய்சன் கலந்துருப்பாங்களோ அப்படின்னு பயப்படுறான். ஆனால் சாப்பிட்ட உடனே அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. அப்போ தான் அவனுக்கு புரியுது, இப்போ தான் தெரியுது சகமோட்டோ இந்த லைஃப்பை என்ஜாய் பண்ண தான் இதெல்லாம் விட்டுருக்காரு, அவர் அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு நினச்சிட்டு அவன் கிளம்புறான். அண்ட் நெக்ஸ்ட் டே பாஸ் கிட்ட போய் அவரை விட்டுருங்க, அவர் வாழ்ந்துட்டு போட்டோம், அவருக்கு ஃபேமிலி அண்ட் இந்த மக்கள்லாம் வேணும் அப்படின்னு சொல்ல, அவன் நம்ம ரூல்ஸை மீறிட்டான், கண்டிப்பாக அவன் சாகணும் அப்படின்னு சொல்ல, அப்போ அவருக்கு பதிலாக என்ன கொண்டுடுங்க அப்படின்னு இவன் கண்ணை வச்சு கத்தும்போது, அப்படியா சரி நீ சொல்லிடு அவனை விட்டுரும் அப்படின்னு பொய் சொல்ல அப்படி பார்ப்பாங்க. ஆனால் அவனுக்கு தான் மைண்டில் ரீட் பண்ணுற டெக்னிக் இருக்குதுல்ல, அதை யூஸ் பண்ணி எப்படியோ சகமோட்டோவும் கொள்ள தான் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சின்ன அவங்கள சூட் பண்ணுறான். அப்போ சகமோட்டோவை கட்டுறாங்க. அவர் ஒரு கீயை கொடுக்குறாரு. ஒரு அண்டர்வேர்ல்ட் டான் மாதிரி நிறைய கன்ஸு அது இதுன்னு நிறைய இருக்குது. அண்டு சின்ன கட்டுறாங்க. அவங்க இருந்து அந்த கேங்ஸ்டர் கிட்டேருந்து எஸ்கேப் ஆகிட்டு அவங்கள அடிச்சு போட்டுட்டு இருக்கான். அதுவும் அவங்க மூவ்ஸ் எல்லாமே அவனுக்கு தெரியும்ல, அதை வச்சு தான் செய்கிறான். உடனே அங்கே இருக்கிறவங்க, டேய் அவன் நம்ம மூவ்ஸை கணிக்கிறான்டா, அட முட்டாள் கணிக்கலடா, அவனால் பார்க்க முடியும், ஏன்னா அவன் ஒரு சைக்கிக்டா அப்படின்னு சொல்ல, நெக்ஸ்ட்டு சின்ன அங்கே இருக்கிறவங்கள அடித்து ஓரமாக போயிட்டு அவன்கிட்ட பார்த்தா ஒரே ஒரு ரோல் புல்லட் தான் இருக்குது. ஸோ அதை வச்சு ஷூட் பண்ண பார்க்கும்போது அவன் காலில் யாரோ ஷூட் பண்ணிடுறாங்க. அவனும் விழுந்துடுறான். அப்போ அவனை ரவுண்ட் அப் பண்ணிடுறாங்க. சரி நம்ம சாக போகிறோம் அப்படின்னு நினைக்கும் போது அங்கே சகமோட்டோ வந்து ஹெல்ப் பண்ணுறாரு. அப்போ அங்கே இருக்கிற பாஸு, அட டேய் அது தாண்டா சகமோட்டோ, அவனை கொல்லுங்கடா அப்படின்னு சொல்ல, சகமோட்டோ பாஸ் அண்ட் மற்றவங்கள போட்டு தள்ளிடுறாரு. அப்போ தான் ஷின் நினைக்கிறான் இவர் தான் அந்த லெஜெண்டரி ஹிட்மேனு அப்படின்னு பார்க்க, அப்போ ஷின் கிட்ட இருந்து
ஒரு சிப் எடுக்கிறாரு. அப்பதான் தெரியுது இப்படி தான் ஃபாலோ பண்ணியிருக்காருன்னு. அந்த ஷின் கிட்ட ஒரு ஆப்ரானை கொடுத்து நீ என்னோட வேலை செய்ய வரியா, உனக்கு சம்பளம் தரேன், நல்லா வேலை பார்த்தா எக்ஸ்ட்ரா கூட கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல அவனுமே அங்கே வேலை பார்க்க ஸ்டார்ட் பண்ணுறான். அப்போ ஒரு பாட்டி ஒரு பொருளை கெடுக்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இவன் தான் சைக்கிக்காச்சே, ஈஸியாக எடுத்துடுறான். அண்ட் அங்கே சகமோட்டோ ஃபேமிலியுமே சந்தோஷப்படுறாங்க. அண்ட் அந்த ஒரு சின்ன பையன் இருக்கான்ல, அவன் நீ இங்கே தான் வேலை பார்க்க போறியா அப்படின்னு சொல்ல, இல்லை இது என்னோட லாஸ்ட் டே அப்படின்னு சொல்ல, சகமோட்டோ உண்மையை சொன்னா நீ அவ்வளவுதான் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு இல்லை நான் கிளீனராக வேலை பார்க்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். அதோட இந்த எபிசோடுமே கம்ப்ளீட் ஆகுது. நல்ல ஒரு ஸ்டார்ட் தான், போக போக எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அண்ட் நீங்கள் இந்த மாதிரி அனிமே கண்டனா லைக் பண்ணிங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்குமே ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ நான் இன்னொரு வேலை தரமான வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் டாட்டா பை பாய்.